ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவகரோ விசர்க கர்ம சஞ்ஞிதம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தொடங்கும் போதே ஸ்ரீ பகவான் உவாச்ச என்று துவங்குகிறது. அதாவது இப்பொழுது வரைக்கும் இந்த போன 2 ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு கிருஷ்ணர் இந்த பின்வரும் ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார் என்றுதான் அர்த்தம். அப்போ கிருஷ்ணர் பேசுகிறார், பகவான் பேசுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பகவான் உவாச்ச என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம். இதை ஸ்ரீ பகவான் உவாச்ச நம்ம பகவான் கூறிய வார்த்தைகள் 3வது ஸ்லோகமாக இருக்கும். இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்றால், அர்ஜுனா, பிரம்மம் எது பிரம்மம் எது என்று கேட்கிறியே, இறைவன் யார் என்று கேட்கிறியே, யார் ஒருவன் அனைத்து உயிரினங்களையும், உயிர் உள்ள விஷயங்கள், உயிரற்ற விஷயங்கள், இந்த பிரபஞ்சத்தையும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து லோகங்களையும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து லோகங்கள்ல பூமியில் இந்த உயிரினங்களை உருவாக்கி அந்த உயிரினங்களை காப்பவருமாக இருப்பவர் தான் இறைவன். இப்பேற்பட்ட இறைவன் அனைத்தையும் உருவாக்கி அனைத்தையும் காத்து அனைத்தையும் அழிக்கும் சக்தி உடையவர். அப்பேற்பட்ட இறைவன் அக்ஷர பிரம்ம பரமம் என்று சொல்றார். இந்த அத்தியாயத்தின் பெயரும் அக்ஷர பிரம்ம யோகம் என்றுதான் அர்த்தம். அக்ஷர பிரம்ம யோகம் என்றால் எப்பொழுதும் இருக்கும் பிரம்மம், எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும் பிரம்மம், எந்த ஒரு மாசும் அடையாமல் எப்பொழுதும் தூய்மையான சொரூபத்தோடு, சச்சிதானந்த சொரூபத்தோடு, உண்மையும் அந்த உணர்வும் அனைவருக்கும் ஆனந்தத்தை அள்ளித்தரும் சொரூபமாக இருக்கும் அந்த இறைவனின் சொரூபம். அதை பற்றி தான் கிருஷ்ணர் பின்வரும் ஸ்லோகத்தில் சொல்வார். ஆனால் அப்பேற்பட்ட இந்த இறைவன், அந்த பகவான், அவரே தான் கிருஷ்ணரின் ஸ்வரூபத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அப்போ ஒரு வகையில பார்த்தால் கிருஷ்ணருக்கு, அர்ஜுனருக்கு அவர் கேட்ட கேள்விகளுக்கான பதிலும் கிடைச்சிடுது. இன்னொரு விதத்துல பார்த்தா அந்த பதில்கள் யாரை பத்தி அவர் கேள்வி கேட்கிறாரோ அவரின் வாயிலிருந்தே கிடைக்கிறது. அர்ஜுனருக்கு பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்ற ஆசை. அந்த ஆசையை தீர்த்து வைப்பதற்காக இறைவனே அவருக்கு உபதேசமாக இந்த வார்த்தைகளை சொல்றார் என்பதுதான் அழகாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் பிரம்மம் என்றாலே அக்ஷரமாக இருப்பது, எப்பொழுதும் நித்தியமும் இருப்பது, அழிவே இல்லாமல் அழிவற்றதாக இருப்பது, மாசற்ற சொரூபத்தோடு ஒரு தூய்மையான சொரூபத்தோடு இருப்பது, அனைவருக்கும் அந்த உண்மை நெறியை அந்த அனைவருக்கும் அவருடைய தர்மத்தின் வழியை காட்டி ஆனந்தமான ஒரு வாழ்க்கையையும், இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு மோட்சத்தையும் அளிக்கக்கூடிய சக்தி உடைய அவர்தான் பிரம்மம். அந்த ஒரு தத்துவம் தான் பிரம்மம், இறைவன் என்று சொல்றார். அந்த இறைவனுக்கு படைக்கும் காக்கும் அழிக்கும் சக்திகள், தொழில்கள் இருக்கு என்றும் சொல்றார் நம்ம கிருஷ்ணன். அடுத்தது நம்ம அர்ஜுனர் கர்மா என்றால் என்ன என்று கேட்டார். இங்க கர்மா என்றாலே கர்மாவுக்கு 2 வகைகள் இருக்கு என்று பார்த்தோம். பலனை கருதி செய்யும் கர்மாக்கள், பலனை கருதாமல் செய்யும் கர்மாக்கள். பலனை கருதாமல் செய்யும் அந்த கர்மாக்களுக்கு, செயல்களுக்கு மட்டுமே அந்த பலன் நம்மை ஒட்டாமல் இருப்பதால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இதுவே பலன் மீது ஆசை கொண்டு இந்த விஷயத்தை செய்தால் இது கிடைக்கும் என்ற ஆசையோடு நம்ம செய்தோம் என்றால், அதை அடைவதற்காக அதை செய்தோம் என்றால் நிச்சயமாக மோட்சம், முக்தி கிடைக்காது என்று நம்ம கிருஷ்ணர் சொல்றார். அப்படி அந்த மோட்சத்தை அடைவதா இல்லையா என்பதை உறுதி செய்யும், அதை முடிவு செய்யும் ஒரு விஷயம்தான் இந்த கர்மா என்று அழகாக சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 3வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.